திரு செந்தில்ராஜன் அவர்களே, மருத்துவர் அக்பர் கௌசர் அவர்களே, இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பெருமக்களே, அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற பெருமக்களே, ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களே, இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற தூய்மை பணியாளர்களே, தூய்மை பணியாளர்களுடைய குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தூய்மை பணியாளர்களுடைய குழந்தைகள் சிறப்பாக படித்து வாழ்க்கையில் முன்னேறி உயர்ந்த இலக்குகளை அடைய வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் கனவு மெய்ப்பட வேண்டும் என்கின்ற இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. கனவு மெய்ப்பட வேண்டும் என்றால் கனவு ஒன்று இருக்க வேண்டும். அந்த கனவு நாம் வாழ்க்கையில் உயர்ந்த இலக்கை அடைய வேண்டும், நம்முடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும், ஒளிமயமாக இருக்க வேண்டும் என்பதுதான் கனவாக இருக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியின் தொடக்கமாக இங்கே குத்துவிளக்கை ஏற்றுகிற ஒரு நிகழ்வும் நிகழ்வு. அந்த குத்துவிளக்கு யாரால் ஏற்றப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தீர்மானித்து தூய்மை பணியாளர்களுடைய குழந்தைகளும் தூய்மை பணியாளர்களும் தான் அந்த குழந்தைகளை அந்த குத்துவிளக்கை ஏற்ற வேண்டும் என்று மேடைக்கு அழைத்ததனுடைய காரணம், அந்த குத்துவிளக்கு எப்படி ஒளிர்கிறதோ அதை போல அவர்களுடைய வாழ்க்கையும் ஒளிர வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தான் அந்த குத்துவிளக்கை அவர்கள் ஏற்ற வேண்டும் என்று நான் விரும்பினேன். அந்த குழந்தைகள் குத்துவிளக்கை ஏற்றிய போது அவர்கள் முகத்தில் இருந்த அந்த மலர்ச்சியை பார்த்தபோது மற்ற குழந்தைகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மேடைக்கு 3 குழந்தைகள் அழைக்கப்பட்டு அந்த குத்துவிளக்கை ஏற்றிய போது அவர்களுக்கு என்ன பெருமிதம் ஏற்பட்டதோ அந்த பெருமிதத்தை குத்துவிளக்கை மட்டும் ஏற்றாமல் இந்த மேடையிலேயே அவர்கள் எதிர்காலத்தில் அமர்ந்தால் எவ்வளவு தூரம் மலர்ச்சி ஏற்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி மலர்ச்சி ஏற்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தான் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. நாம் சரித்திரத்தை படித்திருக்கிறோம், ஆனால் சரித்திரத்தின் சாரத்தை உருவாக்கிக் கொள்வதில்லை. அண்ணல் பாபா சாஹேப் அம்பேத்கர் மாட்டு வண்டியிலிருந்து உருட்டப்பட்டவர். ஆனால் இன்று எந்த அலுவலகம் சென்றாலும் அவருடைய புகைப்படம் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லோரும் அவரை கொண்டாடுகிறார்கள், எல்லோரும் போற்றுகிறார்கள். அவரை போல எந்த பொறுமையையும் தொடாத ஒரு அறிஞரை பார்ப்பது மிகவும் சிறப்பு.